தங்கவயலில் ரயில் பெட்டி தொழிற்சாலையை 500 ஏக்கரிலே ஆரம்பிப்பதற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதற்கான ஒப்புதல் கிடைக்கும் என்ற வார்த்தையை அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். தங்கவயலினுடைய இளைஞர்கள் இன்றைக்கு பெங்களூரை நோக்கி செல்லுகிறார்கள். அவர்கள் தங்கவயலிலே தங்களுக்கு ஒரு எதிர்காலம் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை தங்கவயலிலே அமைய வேண்டும். அது பிப்ரவரியிலே ரயில்வே பட்ஜெட்டிலே அறிவிக்கின்ற வகையிலே நமது பாராளுமன்ற உறுப்பினர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உங்களை சந்தித்து அதற்கான அழுத்தத்தை நாங்கள் இந்த 2026 முதல் வாரத்திலே அவரை சந்தித்து அந்த கோரிக்கையை நாங்கள் அழுத்தமாக வைப்போம். கோலார் மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர்களுக்கு இந்த 2026 எங்களுடைய சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அமைப்பின் சார்பாக நான் வாழ்த்து சொல்ல நினைக்கின்றேன். காரணம், இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உருவான போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய தகுதி தராதரத்தை வேறு விதத்திலே காட்டிக்கொள்ளாமல் இந்த இயக்கத்திற்கு நான் தூணாக துணையாக நிற்பேன் என்று சொல்லி இந்த அமைப்போடு ஒன்றிணைந்து இந்த கோரிக்கைகளை பரிசீலனைப்பதிலே அவர் முதல் மகனாக இருந்தார். அதுதான் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை உருவாக்கியது. இந்த தங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ரூபகலா சசிதர் அவர்களை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்றைக்கு உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், 1000 ஏக்கரிலே இன்றைக்கு பிஎம்எல் தொழிற்சாலையில் இருந்த மத்திய அரசினுடைய அந்த இடத்தை மாநில அரசு இன்றைக்கு கைப்பற்றி இருக்கிறது. 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அங்கே ஒரு புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றும் இல்லை. தங்கவயலுடைய இளைஞர்களை குறிவைத்து நாங்கள் சொல்லுகின்றோம். தங்கவயலுடைய இளைஞர்கள் மீது உண்மையான அக்கறை, பாசம், பற்று, இந்த தங்கவயல் நலன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சேவ் கேஜிஎஃப், நீங்கள் மாநில அரசின் மூலியமாக உடனடியாக அந்த 1000 ஏக்கர் கைப்பற்றியிருக்கிற இடத்திலே அந்த இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் என்ன நீங்க சொன்னீங்களோ அந்த தொழிற்சாலைகள் அமைவதற்கு முதல் படியாக அங்க ஒரு சுற்று வேலி அமைத்து அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அடுத்த ஆழமான ஒரு கோரிக்கையை நாங்கள் இங்கே வைக்கின்றோம். எங்களுடைய இந்த புத்தாண்டிலே தங்கவயல் மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்பது, கையெழுத்து இயக்கத்தை நீங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும். வருகின்ற பிப்ரவரியிலே கூடுகின்ற அந்த நாடாளுமன்றத்திற்கு முன்பாக அதை மத்திய அரசிற்கு போய் சென்றடைகின்ற வகையிலே நம்மளுடைய தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய கோரிக்கை, ஏன்னா அதில் பிஜிஎம்எல் மருத்துவமனையை இன்னைக்கு புனரமைக்கணும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால வீடுகளை சொந்தமாக்கப்படணும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும்ட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகள் வலுப்பெற வேண்டுமானால் தங்கவயல் மக்கள் அந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நாங்கள் வீடு வீடாக வந்து அந்த கையெழுத்தை உங்களிடம் பெறுவோம். ஜனவரி மாதத்திலே அதை முடித்துவிட்டு அதை உடனடியாக நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்புவதற்கு தங்கவயல் மக்கள் அனைவரும் இந்த புத்தாண்டிலே எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இன்றைக்கு நாங்கள் வைக்கின்றோம். இன்றைக்கு தினப்பயணிகளுடைய கோரிக்கை, சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மத்திய மந்திரியையே பார்த்து உங்களுடைய தினப்பயணிகளுடைய அவல நிலையை, ரயில்வே பிரச்சனைகளை இன்றைக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம். ரயில்வே மந்திரியை உடனடியாக மீண்டும் ஒரு முறை அவரை சந்தித்து எங்களுடைய பிரதான கோரிக்கைகள் வெற்றி பெறுகின்ற வகையிலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த புத்தாண்டிலே செயல்படும் என்கின்ற கருத்துக்களை கூட இன்றைக்கு சொல்லி, வருகின்ற அந்த நகர சபையினுடைய தேர்தலிலே ஒரு அரசியல் நோக்கத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தலையிடாமல் தங்கவயலிலே ஒரு சரியான மக்கள் சிந்தனை கொண்ட, மக்கள் நலனை சார்ந்த, மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபர்களை உருவாக்கி அந்த நகர சபையிலும் கூட இந்த மக்கள் நலனுக்காக செயல்படுகின்ற வகையிலே
ஒரு பாடுபடுகின்றவர்களை கூட அடையாளம் காட்டுகின்ற வேலையை கூட சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்யும் என்பதை இங்கே சொல்லி, கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வர்ற புத்தாண்டு 2026 எல்லா மாற்றங்களும் ஏற்படுகின்ற வகையிலே அதற்கான பல்வேறு விதமான போராட்ட வடிவங்களை கூட சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எடுக்கும் என்று சொல்லி, வருகின்ற காலங்களிலும் கூட இது விரிவடைந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி, தங்கவயல் மக்கள் அனைத்து தரப்பட்டவர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. MLAಗಳಿರಲಿ, MP ಇರಲಿ, ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರಿರಲಿ, ಮಾಜಿ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರಿರಲಿ, ಅಧ್ಯಕ್ಷರಿರಲಿ, ಉಪಾಧ್ಯಕ್ಷರಿರಲಿ, ಆಫೀಸ್ ಬೇರರಿರಲಿ, ನಗರಸಭೆಯ ಅಧಿಕಾರಿಗಳಾಗಲಿ, ಹಾಸ್ಪಿಟಲ್ನ ಡಾಕ್ಟರ್ಸ್ಗಾಗಲಿ, ದಾದಿಗಳಾಗಲಿ, ಅದೇ ರೀತಿ ಒಂದು ರೇಷನ್ ಡಿಪೋನಲ್ಲಿರೋ ಅಧಿಕಾರಿಗಳಾಗಲಿ, ಈ ರೀತಿ ಹಲವಾರು ಕಚೇರಿಗಳಲ್ಲೂ ಇವತ್ತು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಅಂದರೆ ಇಲ್ಲಪ್ಪ ಅವ್ರು ಬಂದು ಇಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಕೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದು ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಲೆವೆಲ್ಗೆ ಮನವರಿಕೆ ಆಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಸೇರಿ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಮೂಲಕ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರ್ತೇನೆ. 26ರ ಶುಭಾಶಯಗಳು. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ 2026ರಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು ಜನತೆಗೆ ಹೆಂಗೆ ತಗೊಂಡೋಗೋದು ಅಂದರೆ, KGF ಕೋಲಾರ ಚಿನ್ನದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳ್ಮೆ ನಡೆಸ್ತಾ ಇರುವಂಥ ಅಕ್ಕ ತಂಗಿಯರಾಗಲಿ, ತಾಯಂದಿರಾಗಲಿ, ಯುವಕರಾಗಲಿ, ಹಿರಿಯರಾಗಲಿ, ಕಿರಿಯರಾಗಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ನಾನು ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ಕೊಳ್ಳೋದೇನೆಂದರೆ, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯ ದಿಟ್ಟ ಹೋರಾಟಕ್ಕಾಗಿ ಈ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಏನಿದೆಯೋ ಅದ್ರ ಜೊತೆಲಿ ನೀವೆಲ್ಲ ಕೈ ಜೋಡಿಸಿ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಊರು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು. ನಮ್ಮ ಊರು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಹೆಸರು ಪಡಿಬೇಕು. ಯಾಕೆ ಇದನ್ನು ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದರೆ, ಇವತ್ತು ಬಂಗಾರಪೇಟೆ ಡೆವಲಪ್ ಆಗಿದೆ, ಕೋಲಾರ ಡೆವಲಪ್ ಆಗಿದೆ, ಶ್ರೀನಿವಾಸಪುರ ಡೆವಲಪ್ ಆಗಿದೆ. ಈ ಥರ ನಮ್ಮ ತಾಲೂಕುಗಳ ವಯಸ್ಸು ಹೋದಾದ್ರೂ ನಾವು ಇನ್ನೂ ಹಿನ್ನಡೆಯಲ್ಲೇ ಇದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತು ದಿನವಹಿ ಡೈಲಿ ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಇದ್ರಲ್ಲ, ನಿಮ್ಮದು ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟ ಅಂತ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಈ ಸೇವ್ ಕಂಪ್ನಿಯವರು. ಆದ್ದರಿಂದ ನೀವೆಲ್ಲರೂ ಕೈ ಜೋಡಿಸಿ ನಾವು ಏನು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಮಾಡ್ತೀವೋ ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ನೀವು ಬಂದಾಗ ನಮ್ಗೆ ಇನ್ನೂ ಬಲ ಬರ್ತದೆ. ಎಲ್ಲಿ ತಪ್ಪು ನಡೀತದೋ ಅದನ್ನು 2020ರಲ್ಲಿ ಸೇವ್ ಕಂಪ್ನಿ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಅವರು ಕೇಳ್ತೀವಿ. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ KGF ಜನತೆಯಲ್ಲಿ ನಾನು ಬೇಡ್ಕೊಳ್ಳೋದು ಇನ್ನೊಂದು ಏನಂದರೆ, ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೈ ಜೋಡಿಸಿ. அமைப்பின் நிர்வாகிகளே, தங்கவேல் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பின் தூண்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆரம்பித்து ஓராண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கின்றது. 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்திலே 50% நிறைவு பெற்றிருக்கின்றது. சரித்திரம் வாய்ந்த கோலார் தங்கவயல் காலத்திற்கேற்ப அது வளராததை கண்டு அதன் மறுமலர்ச்சிக்காக தங்கவயல் காப்போம் என்கின்ற சமூக அரசியல் பொருளாதார மேம்பாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சேவ் கமிட்டியினுடைய வயது ஓராண்டு நிறைவாகிறது. நாளை முதல் 381வது நாளில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மாதத்துலேயே முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற கதையெல்லாம் வந்துச்சு. அதை தவிர்த்துட்டு நம்மலாம் இன்றைக்கி இவ்வளோ வெற்றியோடு இவ்வளோ நேரம் இருக்கணும்னா அது நம்மளுடைய யூனிட்டிக்காக தான். 2025ஆம் ஆண்டு நம்ம நிறைய சாதனை செய்தோம். வருகின்ற 26லும் இதோட மேலும் பல்வேறு சாதனைகளை கண்டிப்பாக செய்வோம். ಹೊಸ ವರ್ಷ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೂರಿ 2025 ಯಾವ ರೀತಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ರೋ ಆ ರೀತಿ ನಡೆಸ್ತೀವಿ. ಇನ್ಮೇಲೆ ಒಳ್ಳೆ ದಾರಿನೆಲ್ಲ 2026ನಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ಹೊಸ ವರ್ಷ ಶುಭಾಶಯಗಳನ್ನು. மக்களுக்கும் தங்கவேலுக்கும் இப்பொழுது ஓராண்டில் பல சாதனை செய்து வருகிறோம். அது மென்மேலும் வளர நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இயக்கம் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தொடர்ந்து வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. On 1 year completion of Save KGF United Front, on this day we the people of KGF should take a pledge that we will stand united with Save KGF United Front and will lead all the problems, what all the problems are available in KGF. It should be highlighted and brought to the notice of the committee. What the youths
and the citizens of KGF expecting from us is serve for the people. To serve, we have got political powers because we are elected political leaders. To see this, our goals are achieved through the political powers. நம்ம அத்தனை பேருக்கும் எவ்வளோ நம்ம சேவ் கமிட்டி ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஆர்சி சர்மா சாப் டெல்லியில் இருக்கார். அவர் வந்து நிறையா வந்து இந்த டட்ரா வெஹிக்கிளுக்காக விமலுக்கெல்லாம் வந்திருக்காரு. நம்ம நியூஸ் எல்லாம் அவர் பார்த்துருக்காரு. எனக்கு அங்கே ஃபோன் பண்ணியிருந்தார். நீங்கள் செய்யும் சேவை ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்து தெரிவித்தார். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் 365 நாள் வேலை செய்தால் தான் இந்த மக்களுக்காக நம்ம ஏதாவது செய்ய முடியும். அப்படி இந்த ஒரு ஆண்டுகளாக பணி செய்து சில காரியங்களை முன்னெடுத்து வைத்திருக்கின்றோம். ஒருத்தரை ஒருத்தர் பிரியாமல் இன்னும் கட்டி காத்து இந்த நிலையான செயல்பாடுக்கு முன்னிலை நிற்கின்ற அத்தனை சகோதரர்களுக்கும் இந்த ஆண்டு முடிவுக்கு பின்னாலும் வருகின்ற ஆண்டில் இதே போன்று நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சேவ் கமிட்டியுடைய வளர்ச்சியை மென்மேலும் நம்ம உயர்த்த வேண்டும் என்பதனை கேட்டுக்கொண்டு இந்த சேவ் கமிட்டி பிரசிடெண்ட்டுக்கும் ஆஃபீஸ் பேரர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சேவ் கமிட்டிக்கு என்னுடைய ஃபுல் சப்போர்ட் நான் இனிமேல் ஒத்துழைப்பு நான் கொடுப்பேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தங்கவயல் ஐக்கிய முன்னணியின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஐக்கிய முன்னணி ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. உலகத்தை உற்று நோக்குனா ஒவ்வொரு விஷயமும் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய புரட்சிகளை பார்த்துருப்போம். இப்போ கூட ஜென்ஜி புரட்சி, ஒவ்வொரு இடத்துலையும் ஜல்லிக்கட்டு புரட்சி, எல்லாம் இளைஞர்கள் தான் முன்னின்று நடத்துவாங்க. ஆனால் கேஜிஎஃப் தான் வித்தியாசமானது. அனுபவசாலிகள் முன்னின்று நடத்தின ஒரே ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் தான் இன்னைக்கு வெற்றியோ தோல்வியோ, ஆனால் கேள்வி கேட்கறதுக்கு 4 இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு டைமும் போராட்ட குணத்தில் உள்ளே வந்தேன். ஆனால் சோர்வாகும் போதெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்தவொடனே எனக்கு ஒரு தெம்பு வந்துடும். இவ்வளோ பேர் அப்படியே நோட்டீஸ் கொடுக்குறாங்க, காலையில் வந்துடுறாங்க. இவங்கள பார்த்து இல்லை வயசு இல்லை, போராட்டத்துக்கு வயசு முக்கியம் இல்லை அப்படின்னு எனக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் மாலை வணக்கம். மனிதன் வாழ வேண்டும், வாழும் காலகட்டத்தில் மனித மேம்பாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்ற அம்பேத்கரின் பொன்மொழி ஏற்று நம் தலைவர் ஜோதிபாசு தலைமையில் சேவ் கமிட்டி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஓராண்டு நிறைவு தினம் நடந்து முடிந்திருக்கிற நேரத்தில் நாம் போராட்டம் எல்லாமே நம்ம சாதனைகளை செய்து வந்திருக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தங்கவயல் பாதுகாப்பு இயக்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களே மற்றும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, நான் சார்ந்த இயக்கத்தின் ஓராண்டு நிறைவு நாளும் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பெரியோர்களுக்கும், தங்கவயல் வாழ் பெரியோர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், தாய்மார்களுக்கும்